ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்னும் 2-3 மாதங்களில் நமக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நார்மல் டெலிவரி ஆகும், நார்மல் டெலிவரியை அவாய்ட் பண்ணுறது, தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸுமே அடிஷ்னலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த விஷயங்களை நீங்கள் டெலிவரிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நீங்கள் 7 மந்தில் இருந்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது விளக்கெண்ணெய் குளியல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இது எப்படின்னா, விளக்கெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து இடுப்பு பகுதி, பிறப்புறுப்பு பகுதி, தொடை பகுதி, முதுகு பகுதி, இந்த இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நல்லா வார்மான வாட்டர், உங்களுக்கு சூடு பொறுக்கக்கூடிய அளவு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நல்லா அடித்து முதுகு பகுதி, தொடை பகுதியிலலாம் அடித்து விட்டு நீங்கள் தண்ணியை ஊற்ற சொல்லி, யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்கள ஊற்ற சொல்லி குளிக்கலாம். அல்லது நீங்களே நல்லா ஃபோர்ஸாக கொஞ்சம் இடுப்பு பகுதியிலலாம் ஃபோர்ஸாக அடித்து தண்ணியை ஊற்றி நீங்கள் குளிங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி டைமில் இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா விலகி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது, 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பண்ணணும். இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. இது குளிர்ச்சி, கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிக்கும். 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி சளி இருக்குது, சைனஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். அல்லது நல்ல நெய்யோ, தேங்காய் நெய்யோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சோம்பு கஷாயம். இது 8 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும். நார்மல் டெலிவரிக்கு இந்த சோம்பு கஷாயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த டெலிவரி பெயினுக்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த கஷாயத்தை போட்டு குடிக்கலாம். இது வாரத்தில் ஒரு முறை தான் குடிக்கணும். 8 மாதத்துக்கு மேலே உள்ளவங்க தான் குடிக்கணும். ஜீரக கஷாயம் இருக்குல்ல, இது நீங்கள் 7 மந்த்லேருந்து குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஜீரக கஷாயம், சோம்பு கஷாயம்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்போ அல்லது ஜீரகம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று லைட்டாக வறுத்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் அதை குடிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 1 டம்ளர் ஆக்கி அது மாதிரியும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஜீரக கஷாயம் அப்படின்னா 7 மந்த்லேருந்து எடுத்துக்கலாம். சோம்பு கண்டிப்பாக 8 மாதத்துக்கு மேலே தான் எடுக்கணும். இதை நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஜீரண பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லாவே க்யூர் ஆகும். மோஷன் ப்ராப்ளம், சிலருக்கு மோஷன் டைட்டாக இருக்கும், மோஷன் போக முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கஷாயம்லாம் நம்ம குடிக்கும்போது அது நார்மல் ஆகிடும். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் தான், அதுக்கு மேலேனா 2 நாள் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. டெய்லி முருங்கைக்கீரையில் சூப் எடுத்துக்கலாம். சூப்புனா நார்மலாக ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, 2 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், சொட்டுக்கோன்னு சொல்லுவோம்ல, ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம், ஒரே ஒரு கல் உப்பு, இந்த மாதிரி போட்டு அதை நல்லா சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 11 மணி வாக்கில் டெய்லியுமே இந்த கீரை சூப் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. நமக்கு அயன் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். பனிக்கூட நீர் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும். பேபியோட ஹெல்த்தியான வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த கீரை சூப் டெய்லி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் டெய்லி இந்த மாதிரி சூப் மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா பொரியல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். முருங்கைக்கீரையே இந்த மாதிரி சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். அகத்துக்கீரையை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஆம்லெட்டு. இதுவும் 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெயை போட்டு அது மேலே நார்மலாக நீங்கள் ஆம்லெட் சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிட்ணும். இதை நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை தான். ரொம்ப கொஞ்சமான அளவு விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டாலே போதும், அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவுமே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார்மல் ஸ்பீடில் எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்ப ஹெவியாகவோ விக்ரஸாவோ பண்ணாமல் நார்மலான எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. இது 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ணாலே போதும். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஸ்குவாடு, டக் வாக்கு, வாத்த மாதிரி நடக்கிறது, அல்லது நார்மல் வாக்கிங், இதெல்லாம் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது, நஞ்சுக்கொடி கீழே இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மட்டும் எக்ஸசைஸ் எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். மற்றபடி நார்மல் ஸ்பீடில் 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். இது நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாட்டியும் நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இல்லையா. ஸோ இது பண்ணும்போது நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இரவில் பூண்டு பால் குடிச்சிட்டு படுக்கலாம். 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 2-3 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்து நல்லா அது பூண்டு வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதை நல்லா வேக வச்சுட்டு அந்த பூண்டை சாப்பிட்டுட்டு அந்த பால் குடிச்சிட்டு படுங்க. இது நமக்கு நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது கூட இந்த விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம குடிக்கிறது அப்போது நமக்கு அவ்வளோ மில்க் சப்ளை அதிகமாக கிடைக்கும். லெஃப்ட் சைடு படுக்கிறத மறந்துடாதீங்க. லெஃப்ட் சைடு தான் நம்ம படுக்கணும்.
நம்மளுடைய உணவில் வந்து ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து நெய்யாவது வெண்ணெயாவது நம்ம எடுத்துக்கணும். இதுவுமே நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும். 6 மாதத்துக்கு மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிப்படி ஏற ட்ரை பண்ணுங்கள். 7 மாதத்துலலாம் நல்லா மாடிப்படி ஏறி இறங்கலாம். இதை மாதிரி பண்ணும்போதும் நமக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நமக்கு நார்மல் டெலிவரிக்கு இந்த டிப்ஸே போதும். உங்களுக்கு இன்னுமே ஒரு 10 நாள் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். சில பேர் நினச்சிட்ருக்காங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் காண்டாக்டில் இருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. என்னோடய டாக்டர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.